தோசை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எல்லாரும்னு சொல்லி சப்பாத்தி போட்டு கொடுத்தேன் மெனக்கெட்டு. கொண்டு வந்து சப்பாத்தியை கீழே போட்டு உட்காந்துருக்கு, தோசை தான் வேணும்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறதுடா உன்னை? தம்பி சப்பாத்தி நல்லா இருக்கும், அம்மா நல்லா தான் செஞ்சுருக்கேன். வேண்டாமா? தோசை தான் வேணுமா உனக்கு? தோசை தான் வேணுமாடி? ஐயோ சரி, நான் தோசை ஊற்றி தரேம்மா. சப்பாத்தியும் வேணும் தோசையும் வேணுமா? ஏதாவது ஒன்று தான் உனக்கு. எது வேணும்? சப்பாத்தி வேணுமா தோசை வேணுமா? சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா தோசை தர மாட்டேன். சப்பாத்தி வேண்டாமா? இங்கே வந்துட்டம்ப தோசை ஊற்றுற சத்தம் கேட்டோன்னே ட்ரைன்னு தோசை ஊற்றணுன்னு வந்தாச்சு இல்லையா? அம்மா தோசை ஊற்றிட்டேன், தோசை உனக்கு தான், நான் தரேன். இப்படி பிடிவாதம் முடியக்கூடாது தம்பி. என்னடா இருக்கு தோசையில் உனக்கு? அம்மா ஊற்றிட்டு தோசை ஊற்றிட்டு இதை எடுத்து ஆற வச்சு சாப்பிட்ணும் சரியா? அவதையாக போட்டு முழுங்கி அப்புறம் வயிறு புண்ணா போயிடும். ஸ்வைன்னு ஊற்றினோன்னு குடுக்குடுன்னு முடியான்ட்டேன். பால் பையா தோசை வேணும்னு சொன்னாலும் இப்போ தோசை ஊற்றிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணால் என்ன செய்யறது? தோசை தான் பிடிச்சிருக்காடி உனக்கு? செல்லத்துக்கு தோசை தான் வேணுமா? சரி சரி சரி, அம்மா தான் தோசை தான். தோசை ரெடி ஆகிடுச்சுப்பா. இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கியோ தெரியலையே. ஐயோ